அதுக்கு ஆட்டம் காட்ட நினைச்சா அது நம்மளுக்கு ஆட்டம் காட்டுது. ஏ பகவான், என்ன பண்ண? பசிக்குது. சுஷ்மா, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பாடு போட்டுட்டு வரியா? எனக்கும் தான் பசிக்குது. எங்கே உங்க அம்மா சாப்பாடு செய்யலே? நான் சொல்லிட்டு தானே போனேன் அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும். உனக்கு காஃபி கூட கொடுக்க சொன்னனே, காஃபி கொடுத்தாங்களா? எதுவும் தரையில்லை. இந்த மாதிரி ஒரு மோசமானவங்களே நான் பார்த்ததில்லை. ஏ பகவான், ரொம்ப பசிக்குது. தலைவலியில் படுத்து ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை இந்த வீட்டில். இப்ப எங்க எங்க அம்மாவையும் அக்காவையும் ஆளை காணோம்? பின்னாடி உட்காந்து இருக்குதோ. ரெண்டு பேரும் என்னை கிண்டல் பண்ணி சிரிக்குது. தெரியுமா உனக்கு? சரி சரி இரு, நான் அம்மாவையும் அக்காவையும் பார்த்து கேட்டுட்டு வரேன். நானும் வருது. ஏமா, புருஷனை கூட்டிட்டு வரா, பின்னாடி திரும்பி பாத்துறாத. அப்புறமா முட்டி வலினா இப்ப எப்படிமா பரவாயில்லையா? தைலம் தேய்ச்சப்புறம்? ஆமாம்மா, நீ தேய்ச்சி விட்டோன்னா செத்தே பரவாயில்ல இப்போ. நீ கவலைப்படாதம்மா, நான் வீட்டில் இருக்க வரைக்கும் உனக்கு நல்லா தைலம் தேய்ச்சி விடுறேன். என்ன, நான் போறதுக்குள்ள உன் கால் வலி நல்லா ஆயிரும். அக்கா, உன்கிட்ட காலையில சமையல் செய்யி, அவளுக்கு தலைவலின்னு தானே சொல்லிட்டு போனேன். ரெண்டு பேரும் சமையல் பண்ணாம இருக்கீங்களா என்ன? ஓ தம்பி, சாப்பாடு செய்ய நினைச்சிச்சு. அம்மாக்கு ஒரே கால் வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, அதான் செய்ய முடியல. நாங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லிச்சு, அது சொல்ல இல்லே, அது சொல்லலே. பாருங்கோ பாருங்கோ, இப்படிதான் கிண்டல் பண்ணுது. என்னக்கா, மொழி தெரியாத ஒருத்தி தமிழ் பேசினா இப்படியா கிண்டல் பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயோ தம்பி, நீ தப்பா நினைச்சுக்காத. உன் பொண்டாட்டி பாஷையில பேசினாதான் அவளுக்கு புரியும், அதனாலதான் நாங்க அப்படி பேசணும். நீ சொன்னல, அதேதான் இதுவும். சரி, ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ண போகுது? ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வருது. சுஷ்மா வா, நம்ம போலாம். போய்க்கோ போய்க்கோ. யாருக்கிட்டடா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா. இத்தனை வருஷம் அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தவள வந்து உன் பொண்டாட்டி ரெண்டே நல்லா மாத்திடுவாளோ? நடக்காதுடா அது. ஏம்மா, நல்ல ஒரு வழி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி போகுது பர ரெண்டும்? இது நம்ம கிட்ட அதிகாரம் பண்ண மாட்டான், அதை செய் இதை செய்யணும். ஏன்னா அவன் வர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு பாத்திரத்தை கழுவி கவுத்திடுவோமா? இப்படியும் ஹோட்டலுக்கு தான் போயிருப்பான், சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவான். அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாவடி, நம்ம அசிங்கப்பட வேண்டியதா போயிடும். நம்ம செஞ்சு தின்னுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிருவோம். வா, நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துட்டா என்னம்மா பண்ண? பார்த்துக்கலாம் வா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டுருங்க. என்ன இதை மாதிரி நிறைய கலாட்டாவை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. சரிம்மா வா, அவைய வர்றதுக்குள்ள நம்ம சமையல் வேலையை முடிச்சிருவோம்.